பொதுக்கூட்டத்தில் பாமகவைச் சேர்ந்த ஜி.கே. மணி பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அரிய கருத்துக்களை உங்களையெல்லாம் எடுத்துக்காட்டாக முன்வைத்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு புத்துயிர் ஊட்டி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர், காவல்துறையினுடைய சிறந்த அதிகாரி என்று கர்நாடக மக்களால் போற்றப்படுகிற பெருமைக்குரிய அண்ணாமலை IPS அவர்களே, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பணியாற்றியவர், மூத்த அரசியல் தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நிதி அமைச்சராக இருந்து புரட்சி தலைவர் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, இன்னும் சில மணித்துளிகளில் வர இருக்கிற தனக்குள்ளே ஒரு தனி பாதையை வகுத்து மிக சிறப்பாக செயலாற்றி வருகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களே, தமிழ்நாட்டில் பாரம்பரிய அரசியலுக்கு சொந்தக்காரராக தன்னுடைய தந்தை வழியில் மிக சிறப்பாக செயலாற்றி வருகிற எளிமையின் சின்னமாக ஒரு அடக்கத்திற்கு சொந்தமான தலைவராக தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக மத்திய அமைச்சராக இருந்து சாதனை படைத்திட்ட தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஜி.கே. வாசன் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் பங்கேற்க வருகை தர இருக்கிற பாரிவேந்தர் அவருடைய மகன் அன்பிற்குரிய தம்பி ரவி பச்சமுத்து அவர்களே, இங்கே வருகைந்திருக்கிற மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் இளைஞரணி தலைவர், இன்றைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய ஜான் பாண்டியன் அவர்களே, வருகைந்திருக்கிற முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர் பெருமக்கள், நேரம் கடந்து போச்சு, அதனால பெயர் சொல்றதுக்கு நேரம் இல்லை. வருகைந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட நம்முடைய தோழமை கட்சியினுடைய மேடையில் விற்றிருக்கிற தலைவர் பெருமக்களே, இங்கே கண்ணு கெட்டிய தூரம் வரை மாநாடு போல் காட்சியளிக்கிற இந்த தேர்தலில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது என்பதை நிரூபிப்பதற்காக கூடியிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, தோழமை கட்சிகளின் செயல் வீரர்களே, உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கம். உங்கள் அனைவரையும் நானும் ஒருமுறை வருக வருக என நெஞ்சார வரவேற்கிறேன். இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் வாயிலாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்றாலும் இதில் வெற்றி பெறுவது நம்முடைய கூட்டணி தான், வேட்பாளர் அன்புமணி தான் என்பதை நிரூபிக்கிற கூட்டமாக இது அமைந்திருக்கிறது. உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதே நேரத்தில் இந்த தேர்தல் வெற்றியை உறுதி செய்யக்கூடியவர்கள் மேடையில் வீற்றிருக்கிற நம்முடைய தலைவர் பெருமக்கள், நாங்கள் எல்லாம் கிராமந்தோறும் சென்று வருகிறோம். அங்கு பெண்கள் சொல்லுகிறார்கள், இளைஞர்கள் சொல்லுகிறார்கள், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 40 வென்றாலும் அதை முறியடிக்கிற தேர்தலாக இந்த இடைத்தேர்தல் அமைந்திருக்கிறது, நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்று ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிற தேர்தலாக இந்த இடைத்தேர்தல் அமைந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த இடைத்தேர்தல் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சமூக நீதியினுடைய பிறப்பிடமாக இருந்தாலும் கூட சமூக நீதியை மறைக்கிற, சமூக நீதியை அநீதியாக இருக்கிற கடந்த கால வரலாறுகள் நமக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. நான் கூட சட்டமன்றத்தில் சொன்னேன், இங்கே மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, வன்னியர்கள் மட்டுமல்ல, மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள் எல்லோருக்கும் சரியான இடஒதுக்கீடு கிடைக்கப்படுகிறதா, வழங்கப்படுகிறதா என்பதை வெள்ளை அறிக்கையின் வாயிலாக பட்டியலிட்டு வழங்க வேண்டும் என்று நீண்ட நேரம் எடுத்து சொன்னோம். அதெல்லாம் அரசு பதிலளிக்கவில்லை. ஆகவே சமூக நீதிக்கு அநீதி இழைக்கிற காலமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று முதல் நாள் கூட ஒரு செய்தி அரசாணையை பார்த்திருப்பீர்கள். நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை, தலைவர்கள் நிறைய பேசியிருக்கின்ற காரணத்தால் இங்கே வந்திருக்கிறவங்க அனைவரையும் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வதெல்லாம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு
தமிழ்நாட்டில் மாற்றத்தை உண்டாக்குற தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும். அதற்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த கூட்டம் முடிந்த பிறகு இங்கே நம்முடைய தலைவர் பெருமக்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் கேட்டு உற்சாகத்தோடு நீங்கள் விரைந்து செல்ல வேண்டும். நாளை முதல் 4 நாட்கள் இரவு பகலாக கண்டுஞ்சாமல் வாக்கு சேகரிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு மீண்டும் ஒரு முறை மேடையில் வீற்றிருக்கிற நம்முடைய கூட்டணியுடைய தலைவர்கள், செயல் வீரர்கள், முன்னோடி தலைவர்கள், இந்த கூட்டத்திற்கு பெருந்திரளாக வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என நெஞ்சார வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.